அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு மீன் கட்டிங் வீடியோ போட போகிறோம். என்ன மீன் அப்படின்னா, நம்ம சதாம் ப்ரோ அடித்த மீன் தான். அதுவும் இதையும் வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள், மிஸ் பண்ணாமல். எப்படி நம்ம வெட்ட ஆரம்பித்து வச்சு பாருங்கள். முதல்ல எல்லாத்தையும் மட்டும் கத்தி வச்சு சைடில் போட்டுருவோம். ஏன்னா முள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் அதிகபட்சம் கத்தி வச்சு வெட்ட மாட்டேன். இப்போ சதாம் ப்ரோ கடையில் தான் இருக்கேன், அதனால் கத்தியை வச்சு கொட்டியாச்சு. எப்படி கறிக்கட்டை இருக்கணும். கறிக்கட்டை இருக்கணும், செம்மையாக இருக்கும். அதுதான் இதை நம்ம சைடெலாம் எடுத்துட்டோமா. இனிமேல் செல்லு மட்டும் சுரண்டணும். இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இது முதல்ல இதெல்லாம் அடிச்சுக்கிடணும். சைடில் உள்ளதெல்லாம் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிச்சிட்டோமா, அவ்வளோதான். எடுக்கிறதுல இந்த முள் எடுக்கிறேன் சிரமமாக இருக்கும். நம்ம செல்லு சுரண்டிக்கிடுவோம். இதை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கத்திரி நல்ல கத்திரியாக இருக்கும். ஒரு மொட்டை கத்திரி வச்சுருக்காரு பாருங்க, குட்டி கத்திரி வச்சு. என்னடா நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல. அவர் செல்லு சுரண்டதுக்கு எப்படி வச்சுருக்காரு பாருங்க. நான் கரெக்டாக 2-6 ஆணி தான் வச்சுருக்காரு. நம்ம எப்படி வச்சுருந்தோம் பற்றிலா. ஆனால் நல்லா சுரண்டது நின்பாங்க பாருங்க. பரட்டு வந்துடுது. அவ்வளோ பல்லு கம்மியாக இருக்குது, ஏன்னா நல்ல செல்லு இருக்குது. எப்படி செல்லு எப்படி எடுத்துருக்கு பாருங்க. சூப்பராக எடுத்துருக்குல்ல. அடுத்த சைடு அது எதுக்கு ஏற்ற பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மீன் வெட்டுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. சால்ட்டாக வீட்டு தூர போட்டுடலாம். தரன்னு வீட்டில் நிறைய பேர் சாலை மீன் மட்டும்தான் வெட்டுவாங்க. சதாம்பரம் வீட்லேயும் அப்படி தான். ஆமாம், சாலை மீன் மட்டும் தான் வெட்டுவாங்க. கத்திரி வச்சு ஈஸியாக வெட்டிடுவாங்க. மீதி மீன் ஃபுல்லாக சதாம்பரம் தான் வெட்டி கொடுக்கணும். என் வீட்லேயே அதான் கதை. மீன் பிடிச்சிட்டு வரதோட வெட்டி கொடுக்குறது பெரிய வேலையாக இருக்கும். பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி கொடுக்கணும்பா. நான் போடுறது லேடிஸ்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையா நண்பா, உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ ஒய்ஃபு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வெட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இது செல்லு இது பெருசாக இருக்கும் பாருங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக வரும். இது வந்து பயங்கரமாக இருக்கு. ஆனால் வெட்டுக்கத்தில் பீஸு சூப்பராக வரும். அது ஒன்று 4 பல்லு தான் இருக்குது. எப்படி எடுக்க பாருங்களேன். சரட்டுன்னு கொசு வேற கிடைக்கப்பா சார். ஒரு கண்டென்ட் எடுக்க முன்னே கொசுக்கிட்ட கடி வாங்க கொண்டு இருக்கு. சதாம்புராவை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னே அவன் நம்ம வந்துட்டானே உயிரை வாங்குவானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும். எவ்வளோ செல்லு விழுந்திருக்கும் இந்த மீனில். எப்படி 100 கிராம் செல்லு வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். செல்லு எடுத்தோன்னே மெலிஞ்சிட்டானே. ஆமாம், பையன் மெலிஞ்சிட்டாங்களே. பாருங்க, இந்த ஒரு பக்கத்தை வெட்டாம போட்டிருக்கேன். மறதி கத்தி வச்சு வெட்டிங்க. நல்ல கத்திரியை வச்சுக்கோங்க. என்ன நண்பா, கத்தியை வச்சு வெட்டுறத விட உங்களுக்கு கத்திரி வச்சு தான் வெட்டுறது ஈஸி. இது சரியில்லை கத்திரி. சதாம் ப்ரோட்ட நல்ல கத்திரி வாங்கி சொல்லணும். பாருங்க சம்முனுக்கா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், கொடுவா மாதிரி ஆயிட்டானே. சாப்பிட்றதுக்கும் தரமாக இருக்கணும்பா. செதில் இல்லைன்னு எப்படி இருக்கான் பற்றியில் சூம்பி போன மாதிரி. அப்படியே ஒதுக்கிட்டு எதுவுமே ஸ்லைஸ் போட்டுருவோம். ஸ்லைஸ் போடுறதுக்கு தான் அந்த கத்தி தரமான கத்தி.
எப்படி ஒரு இப்படிதான் ப்ளீடிங் எப்படியாவது வருங்க. சக்கண்ணா ஃப்ரெஷ்ஷாக இருந்தானே எப்படி வருதுண்ணே. துண்டில் பாருங்க நண்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அல்வா துண்டு மாதிரி தரமாக இருக்கா. ஃப்ரெஷ் மீனில் மட்டும் இப்படி பார்க்கலாம் மீட்டு. ஐஸ் மீனில் அந்த அளவுக்கு ரத்தம் இருக்காது. எப்படி கலருக்கு பாருங்க எப்பா. சக்கோ எதுக்காக காட்டுறேன்னா எவ்வளோ அழகாக பீஸ் விழுது பாருங்கள். இந்த கத்தியை வச்சு போடுறதுனால தான். அருவாமனையில் வச்சு போட்டோம்னா அந்த நடு போன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலும்பு இதை மட்டும் வெட்ட முடியாது. இங்கிட்டு உள்ளதை வெட்டிடலாம், இதை வெட்டிடலாம், இது மட்டும் வெட்டவே முடியாது. இந்த கத்தி தான் இதில் மெயின் காரணம், பங்கு வகிக்கு. பாருங்க எப்படி விழுறான் பாருங்களேன். ஏப்பா கத்தி இதுக்காகவே வாங்கி வைக்கணும்ப்பா. குத்தி கத்திட்டா முக்குனா கூட விடாது. ஏன்னா அந்த எலும்பு தான் காரணம். என்ன இதில் குடலே இல்லையா ப்ரோ? இன்னும் ஒன்றையும் காணும். பாருங்களேன் குடல் ஒரு நண்பாங்க பாருங்க எவ்வளோ அழகாக விழுது பாருங்க. குடலே இல்லைன்பாங்க பாருங்க. நான் உங்க முன்னாடி தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். குடல் இந்த வருது பாருங்க. இவ்வளோ தான் குடல் இன்னதான் வருது. வயிற்றுக்கும் குடலுக்கும் சம்மந்தம். ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய உருவத்துக்கு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அம்புட்டு தான் கிளியர் பண்ணியாச்சா. துண்டு எல்லாத்தையும் ஜம்ப்னு போட்டாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மண்டை இதில் ஒரு பகுதி பிடிச்சிருவோம். இங்கே வரைக்கும் பீஸ் போட்டாச்சு, மண்டை வரைக்கும் பீஸ் போட்டாச்சு. மண்டையை கொத்திடுவோம். ரொம்ப ஈஸி தான். மணலெல்லாம் ரொம்ப சுலபமாக வெட்டிடலாம். நம்ம வெப்பம் இல்லாமலே அப்படி வெட்டுவோம். சைஸாக பிளந்துட்டோமா அப்பளதான் பாருங்க. துண்டு ஜம்மு விழுந்துட்டா. இதில் இந்த ஒரு பகுதி மட்டும் தான் மீட்டு. இது கழிவு. சரியான கழிவே இல்லை ப்ரோ. ஆமாம், பாறையோட ரொம்ப கம்மியாக இருக்கணும். பாறை ஒரு காசிக்காவது. பாறை நிறைய கழிவு இந்த மாதிரி இல்லை. பண்டாடி தான் அதை விட அதிகமாக கழிவும். ஆமாம். நம்ம சேனலில் முதல்ல நிறைய மீன் வெட்டுற இது போட்டிருப்போம். இதில் போட எங்கள் சதம்பரம் வந்து டப்பு உப்பு ஒன்றும் கொண்டு வரல. நாங்கள் அதனால் இப்போ முதல்ல இதில் போட்டுக்கிறோம். நல்லா சுத்தமான இடம். ஆமாம், சுத்தமான இடம் தான். இது ஒரு சுத்தமான வீடியோ அப்படின்ற மாதிரி. எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி சொல்லுவாங்க, என்னடா வேலை பார்க்கிங்க அப்படின்னு நீங்களே கேப்பிய திடீர்னு மண்ணில் போடுதியே அப்படின்னு. மண்ணில் போட்டு திருப்பி கழுவிக்கிற வேண்டியதான் நண்பா. அதில் என்ன ஆகிட போகுது, நம்ம தான் சாப்பிட போகிறோம். இங்கே மொட்டை மாடி தானே மண் இருக்காது. இல்லை, நான் பார்க்குற நண்பர்களுக்காக சொல்கிறேன். ஆமாம், நமக்கு தெரியும் இதில் மண் இல்லைன்ட்டு. இல்லை, நேற்று மழை நல்லா பெஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. நம்ம கழுவுனா கூட அவ்வளோ அழகாக கழுவ முடியாது. மலைகள் அப்படி பேஞ்சு கழுவி வச்சுருக்கு. பாருங்கள் பீசியில் பாருங்கள் நண்பா, என்ன அழகாக இருக்குது. இப்போவுமே அப்படியே வாயில் எடுத்து போட்டலாம் போல இருக்குது. கழிவு பெரிய அளவில் கிடையாது, கழிவே கிடையாது. இந்த செல்லு தான் அதிகமாக போச்சு. சரி, அப்புறம் இந்த இது அவ்வளோ கட்டி வீடியோ முடிய போகுது சொல்லப்போனா. இங்கிட்டு 2 தாட்டு இங்கிட்டு தாட்டு ஆடணுமா அப்படி பாயிண்ட் ஆகிடணும்பா. சும்மா சொல்கிறேன், நீங்கள் வேற அவன் தாண்டா சொன்னா அப்படின்றாங்க. ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். அது ப்ளீடிங் எப்படி ஆகுது வருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். சார் வாவல் துண்டு மாதிரிலாம் உள்ளது. அம்மா, இது வந்து கஷ்டப்பட்ட மக்களோட வாவல் துண்டு. இது வந்து விலை குறைவு நண்பா, அதுக்காக சொல்கிறேன். ஒரு ஃபன்னுக்காக பேசுகிறலாம், நீங்கள் சீரியஸாக எடுத்து எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். வாவல் எங்கன்னு தான் இருக்குது அவர் சொன்ன மாதிரி. நல்லா பாசியாக தின்னுருக்கான் போல.
நான் இவன்ட்டு கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக வருதுண்ணே. அவனோட இவன்ட்ட ரொம்ப வேஸ்டேஜ். ஓராவும் இதே மாதிரி தான் நண்பா. ஆமாம், ஓரா நம்ம கட்டிங் பண்ண வீடியோ போட்டிருப்போம். ஓராவும் இதுவும் ஒன்று போல ஒரே ரகம் தான். பாசி தின்னுட்டு தான் அலையும். நம்ம மண்டே இதில் வேண்டாம், மண்டையை கழிக்க போகிறேன் நான். அவ்வளோதான். இந்த மீட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிறோம். இது வேண்டாம் நமக்கு. இது வெறும் மண்டை ஓடு மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதனால் அவ்வளோ இதை ஒரு கொத்து. இதை நம்ம அப்படியே போட்டு கூட சொல்லி திருண்டுடலாம். என்னது அப்புறம் ஆமாம், நல்லா இப்படி எடுத்துரும். ஆனால் சதாம் ப்ரோ கத்தி செமையாக வச்சுருக்காருப்பா. நான் நினைக்கவே இல்லைங்க பாருங்க. தனி அது மீட்டை மட்டும் எப்படி எடுத்துருக்கு அம்புடு தான் நண்பா. கட் பண்ண வீடியோ எப்படி தரமாக கட் பண்ணோமா? இப்போ சாணி மாதிரி இனிமே இதை லைட்டாக ஒரு வாஷ் அவுட் பண்ணிட வேண்டியதான். என்ன வாளியில் தண்ணி? அது ஓட்ட வாளினே. இதில் வச்சுமா நாங்கள் பக்கெட்லாம் போடுறோம். லைட்டாக ஒரு அலசலைச்சிருக்கு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. இப்போ வரும் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வரும் பாருங்க. இப்போ பாருங்க துண்டுகளை டக்குன்னு கழுவிட்டோமா? எப்படி இருக்கு நண்பா? இப்போ நீங்கள் நான் காட்டும்போது ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக கழுவிருக்கோம். எப்படி இருக்கிறத வச்சே சாதிக்கணும் நண்பா. அவன் தான் வேலைக்காரன் அப்படின்ன மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. இந்த மாதிரி மீன் கட் பண்ணுறது, வலை கட்டி மீன் பிடிக்கிறது, வீச்சு வலை போடுறது, ட்ரிகர் வச்சு சுடுறது அப்படின்னு கான்செப்ட் நிறையா போட்டிருக்கோம். செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். பழைய வீடியோஸும் பாருங்கள் சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.